கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுள்ள கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. கும்பராசி அன்பர்களே, அனுபவ பாடம் மூலம் வெற்றி பெறக்கூடிய கும்பராசி நேயர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காத அந்த அனுபவத்தின் மூலமாக அடுத்தவங்களையும் மேலே தூக்கி விட்டு வாழறோம் பாருங்கள், அதுதான் கும்பராசி. யாரும் நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்களா? யாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? நான் நம்மளுக்கு யார் மாதிரியும் பொறாமையும் கிடையாது. ஒரு ஏக்கம், இந்த மாதிரி லைஃபு நமக்கு இருக்காதா என்று ஒரு ஏக்கம். இந்த 3 விஷயத்தோடு வாழக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கும்பராசி நேயர்களே, சதயம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி சனி பகவான். சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் என்னவோ நம்ம தனியாகவே லைஃப்பை வாழ்ந்து விடலாமா, நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குமா, நம்ம என்ன பஸ்பஸாக வாழுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் வாழ்கிறவர்கள் யாரும் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். மனசில் ஒரு வலியும் ஒரு போராட்டமும் அதிகமாக உடையவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஜென்ம சனியின் ஆதிக்கத்தால் பல விஷயங்களில் அல்லோலப்படுறது யாருன்னு பார்த்திங்கனாலும் இந்த கும்பராசிக்காரங்க தான். பெயர் அளவில் கூட நன்மை இல்லை, நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த நெருப்பு சுட்டுவிட்டது என்று தெரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு தான் வாழ்க்கையை தொடங்குவார்கள். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நெருப்பில் கை வைச்சா வலிக்குங்க, சுட்டுடும், இது வேலை வாய்ப்பு, திருமணம், மற்றவர்களுடன் எப்படி பழக வேண்டும் என்கின்ற 3 விஷயத்துக்குமே இது பொருந்தும். அந்த வழியால் இவர்களின் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும். கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே தெரியாதவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அது கும்பராசிக்காரங்களாக தான் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாது. எல்லாமே தெரிந்து வாழ்க்கையை நன்றாக கற்றுக்கொண்டு பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் என்று நினைக்கிறவங்க கும்பராசிக்காரங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்து நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது. உங்களுக்கு சிலை வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் உங்களை யாரும் பாராட்டவும் மாட்டாங்க. அடுத்தவர்களிடம் நீங்கள் தவறு செய்யவில்லை என்ற விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மேலே குறைதான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் ஒரு சோம்பேறின்னு கூட சொல்லுவாங்க. எல்லா ராசிக்கும் ஒரு திறமை இருக்கும். ஆனால் இந்த கும்ப ராசிக்கு மட்டும் முக்கியமான ஒரு திறமை வேணும். என்ன திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா, யாராவது வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுவாங்களா எதிர்பார்க்காதீர்கள். உங்களை மோட்டிவேஷன் பண்ணணும், உங்களை தூக்கி விடணும், நீங்கள் காலம்பர எழுந்திருக்கணும். உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் உங்களை அசைக்க முடியாது. அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் உங்கள் உடம்பில் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியாது. உங்களை எல்லோருக்குமே பிடிக்கும். உங்கள் மேலே எல்லோருமே மரியாதை வச்சுருக்காங்க. உங்களை வந்து ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால், ஒரு காரியம் உங்களால் நடக்க வேண்டுமென்றால் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவார்கள். அதுவே அந்த காரியம் முடிந்து விட்டது என்றால் கருவேப்பிலை மாதிரி உங்களை தூக்கி போடுறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க தான். அன்பு, நம்பிக்கை இது இரண்டும் துரோகம் ஆகலாம். சில நேரம் காதல் அசிங்கப்படுத்தலாம். நட்பு துரோகம் ஆகலாம். பணம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம். லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பாடமாக இருக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. முதல்ல கும்பராசி பொறுத்த வரைக்கும் காதலில் அதிகமாக ஏமாறுபவர்கள் கும்பராசிக்காரங்க தான். நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல லைஃப், நல்ல வந்து ஒரு நல்ல லவ் பண்ணுவாங்க.
இந்த லவ் நம்ம வாழ்க்கையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நினைப்பாங்க. ஆனால் அடுத்த இடத்துக்கு போகும்போது அதில் விரிசல் என்பது இருக்கும். அதில் இருக்கிற விரிசல் மேடு பள்ளங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். சரி, நமக்கு காதல் சரிப்படாது, என்ன லைஃபு நம்ம வெளியே வந்துடலாம், இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகாது, இதில் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்தவன் நம்மளை ஏமாற்றினாலும் அதிலும் திரும்பவும் ஏமாறக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கனாலும் இந்த கும்பராசிக்காரங்க தான். திருமண வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொறுத்து கொண்டு செல்பவர்கள் யாருன்னு பார்த்திங்கனாலும் கும்பராசிக்காரங்க தான். கும்பராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஏமாற்றிடலாம், ஈஸியாக ஏமாற்றிடலாம். புகழ்ந்து பேசினாலே சரி, பெருமையாக பேசினாலும் சரி ஏமாந்து போவீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசினாலே கும்பங்க கலசம் எங்கேயுமே மேலே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான வழியில் மேலே வரணும் பார்ப்பீங்க. ஆனால் எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க தயங்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் உங்களிடமிருந்து அனைவரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக பெற முடியும். ஆனால் மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானங்க. காலபுருஷ தத்துவத்தின் லாபஸ்தானம் சனி பகவானின் உச்சம் கொண்ட நீங்கள் நினச்சிங்கன்னா ஒருவருடைய ஆயுளை அதிகப்படுத்தலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையை முன்னேற்றலாம். ஆனால் உங்களுக்கு இன்று ஒரு சொட்டு கண்ணீர் பலன் தர வேண்டாம். ஒரு சொட்டு கண்ணீர் விட யார் என்று இருக்காங்க? யாருமே கிடையாது. அதுதான் பிரச்சனை. உங்களுடைய அதிபதி சனி பகவான் ஒரு நீதி அரசர் மாதிரி. எது சரி இது தவறு என்பது நன்றாகவே தெரியும். நம்மளுடைய உண்மையான நண்பன் யார், கணவன் யார், மனைவி யார், உண்மையாகவே நம்ம மேலே பாசம் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் லைஃப்பை ஓட்டுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், கடகம் கன்னி லைஃப்பில் முடிஞ்ச வரைக்கும் திருமண வாழ்க்கையில் சூஸ் பண்ணாதீங்க. அப்புறமேட்டு நீங்கள் கஷ்டப்படுத்த நீங்களே கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி வரும். நீங்களே கஷ்டப்படுறத நீங்களே பார்ப்பீங்க. ஏக ராசியில் திருமணம் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய், உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவதும் செவ்வாய், உங்களுடைய 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் செவ்வாய். அலுவலக சம்பந்தங்கள் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்களா, அந்த செயல் வடிவத்தை தொடங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணிக்கோங்க. மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் திங்க் பண்ணுறத மட்டும் செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ராசியான நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை. உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க பரிகாரங்கள் இல்லாமல் யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு செல்வது நல்லது. அதிலும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 3 கோவில் சொல்கிறேன், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 1 சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் கஞ்சனூர் போயிட்டு வரலாம். 2வது சுக்கிரஸ்தலம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம். 3வது சுக்கிரஸ்தலம் திருவல்லியன்கொடி அப்படிங்கிற கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். ஸோ கும்பராசிக்காரங்க இந்த 3 கோவிலில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அது உடனடியாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் இருக்குது. தான் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது மிக மிக தவறான விஷயம். நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அன்பாக இருக்கணும், நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே உண்மையாக பேசணும் அப்படின்னா எப்படி பாசிபிலிட்டி ஆகும்?
உங்ககிட்ட போய் பேசுவாங்க. மறைமுகமாக போலி அன்பு இருக்கத்தான் செய்யும். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. அவங்க நீங்கள் திருந்தணும்னு நினைக்காதீங்க. திருந்தணும்னு நினச்சா அவங்கள திருந்தட்டும். நீங்கள் திருத்தணும்னு நினச்சா நீங்கள் அவமானப்பட்டு நிற்க வேண்டி இருக்குங்க. அப்படி ஒரு அவமானப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன். அந்த 3 விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முதல் விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளஸ்ஸு உங்கள் முகத்தில் உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான். அழுகையும் சரி, பிரச்சனையும் சரி அதிகமாக இருந்தாலும் அடுத்த வரைக்கும் அதை சமாளித்து இருக்கிறவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. இதையே நீங்கள் லைஃப்பில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. 2வது விஷயம் எதையும் கடந்து போகும் தன்மை. இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்து போக வேண்டும். எதையும் கடந்து போகும் குணம், எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து போகிறவங்க பாருங்கள், அதுதான் கும்பராசிக்காரங்களுடைய வெற்றி. 3வது விஷயம், உங்களுக்கு உண்டான முடிவை பார்த்திங்கன்னா நீங்களே எடுங்க. உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி புதன், 8ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான். ஸோ அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஸோ நீங்கள் எல்லாமே கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம், ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது வரவே வராது. எப்போவுமே பாசிட்டிவாக கொண்டு போங்க. மேலும் நீங்கள் சீரும் சிறப்புடனும் வாழ, செல்வ செழிப்புடனும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.